தேர்தல் விதிமுறைகள் வந்த பிறகு சில நன்னடத்தை விதிகள்னு அவங்க வச்சிருக்காங்க. சில இதை பண்ணணும், சில இதை பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது வழிபாட்டு தலங்களில் நின்று அந்த ஆதரவு தேடுவது கூடாது அப்படின்னு தேர்தல் நன்னடத்தை விதிகள்ல இருக்கு. கன்னியாகுமரியில சர்ச்சுக்கு பக்கத்திலே இருந்து ஆயர்கள் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த பெயரில் நோட்டீஸ் விநியோகம் செய்து திமுகவுக்கு ஆதரவாக, திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடியவங்க வாக்கு சேகரிச்சிருக்காங்க. தாவைக்காவினர் இதை தட்டி கேட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள்லாம் அந்த நோட்டீஸ் கொடுத்தவரை கைதும் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி சர்ச்சை சேர்ந்த அந்த அவங்களுக்குன்னு ஒரு சில அமைப்பு இருக்கு இல்லையா, அவர்கள் எல்லாருமா சேர்ந்து முதல்வரை சந்தித்து எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபுறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஜோசப் விஜய், நடிகர் ஜோசப் விஜய் மண்டி போட்டு சர்ச்சுக்குள்ள போயிட்டு மேரி மாதாவை வழிபட்டு இருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதே பிரயாக்ராஜ்ல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஹிந்து மத கடமை ஆற்றுவதற்காக போய் குளிச்சு வரும்போது, திலகம் வைத்து வரும்போது, இல்லை காசில போய் வழிபாடு செய்யும் போது, இந்த மீடியாக்களோ ஜோசப் விஜய் போன்ற ஆட்களோ இல்ல ஸ்டாலின் போன்ற ஆட்களோ அவரெல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்க? தன்னுடைய மத வழிபாட்டை பண்றாரு. அவர் வேற ஒன்றும் பண்ணல, எலெக்ஷனுக்காகவோ ஓட்டு கேட்கறதுக்காக பண்ணல. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க? கிறிஸ்துவ மதத்தின் மேல் உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை பக்தியின் காரணமாக பண்ணல, ஓட்டுக்காக பண்றான். அப்பட்டமான மதவாத அரசியலை செய்திருக்கிறார்கள். நம்ம போன செய்திகள், போன வருஷம் இதுக்கு முன்பு நடந்த அசம்பிளிலையும் சரி, இதுக்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலையும் சரி, இதே போல செய்திகள் சிந்தனைகள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் வெளிப்படையாக நோட்டீஸ் போட்டு எங்களுடைய ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயத்தின் ஓட்டு திமுகவுக்கு என்று சொன்னதை பற்றிய செய்திகள் நம்ம பேசியிருக்கோம். இது ஒவ்வொரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் முதல் முறையாக ஒரு டிவிஷன், விஜய்க்கா இவங்களாக கை காட்டக்கூடியவர்களுக்கா, இது முதல் தடவை. விஜயனுடைய பொதுக்கூட்டத்துக்கு போக கூடாது என்று சர்ச்சில் சொல்லி பல இடங்கள்ல அதை மீறி போய் வந்ததுக்காக சண்டை வந்திருக்கு சர்ச்சில். ஆக இதான் ஒரு சின்ன முதல் முறையாக மாதிரி வந்திருக்கு. இப்ப என்னன்னா, கிறிஸ்துவ ஓட்டுகள் எல்லாம் பிரிந்து ஒரு பக்கம் இவங்களுடைய சாலிடு ஓட்டா இருந்த கிறிஸ்துவ ஓட்டு பிரிஞ்சு தாவேக்காவுக்கு போனா என்ன பண்றது என்ற பயம் வந்த காரணத்தினால எல்லா இடங்கள்லயும் கிறிஸ்துவ எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஆயர்கள் சொல்றாங்களா, ஆயர் பேரவைன்னு சொல்றாங்க. ஆயர் பேரவை. ஆயர்னா என்ன? இந்த ஆடு மாடு ஓட்டுறவங்க எல்லாம் ஆயர்னு சொல்லுவாங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப கிறிஸ்துவர்கள்லாம் செம்மறி ஆட்டு கூட்டங்கள், அந்த ஆட்டு கூட்டங்களை ஓட்டக்கூடிய ஆயர்கள் எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியல. சரி, அப்படியே சொல்லுவோம். அந்த ஆயர்கள்லாம் சேர்ந்து ஸ்டாலினை பார்த்து எங்க ஓட்டு கிறிஸ்துவ மதத்தினுடைய எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தான். அப்ப உண்மையிலேயே ரொம்ப கமிட்டட் அண்ட் லாயல் கிறிஸ்டியன் ஓட் வில் கோ டு டிஎம்கே. இன்னொரு செக்ஷன் வில் கோ டு டிவிகே. இதே போல சூழ்நிலை. ஆனா இந்த மாதிரி செய்யறது மதவாத அரசியல் இல்லையா? அப்ப இப்போ விஜய்க்கு என்ன, நான் இவனை விட நான் ஒரு வெறி பிடித்த ஒரு தீவிரமான கிறிஸ்துவ என்பதற்கா மட்டிய முண்டி அப்படியே நடந்த முட்டிலே நடந்து போறார். அப்போ ஒரு பெரிய போட்டி, யார் கிறிஸ்துவ மதத்துக்கு ஆதரவு என்பதற்கான ஒரு பெரிய மத போட்டி. ஆகவே அப்பட்டமான கிறிஸ்துவ மத அரசியல் நடந்திருக்கிறது. இல்ல, ஞாயிற்றுக்கிழமை போய் அவர் சார்ந்த மதம் சார்ந்த கடவுளை வழிபட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதையும் அவ்வளவு தீவிரமா பாக்குறீங்க? மதம் சார்ந்த கடவுளை ஏன் இதுக்கு முன்னால வழிபட்டு இருக்காரா? இப்ப நான் அதுதான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன். எலெக்ஷன் சமயத்துல மோடி போய் பிரயாகராஜில போல, எலெக்ஷன் சமயத்துல மோடி போய் காசில போய் விஸ்வநாதரை தரிசிக்கல, நார்மலா போய் தரிசிச்சார். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி இதே போல மண்டியிட்டு அவர் போயிருந்தாருன்னா உண்மையிலே அதே போல பக்தி இருக்குன்னு அர்த்தம். இப்ப அந்த பக்தி எல்லாம் இல்ல, வேஷத்தை என்பதை ஒரு போட்டி. நான் கிறிஸ்டியன் காண்பித்து அந்த கிறிஸ்துவ ஓட்டை வாங்கணும், அதுக்கான ஒரு போட்டி இது நடந்திருக்கு. அதனால அப்பட்டமான மத அரசியல் போன செய்தியில சொன்னது போலவே தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. மத ரீதியா மத தலங்கள்ல போய் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பல இடங்கள்ல அந்த சர்ச்சுகள்லயே நமக்கு கிடைத்த தகவலின்படி சர்ச்சிலே உள்ளே நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, சர்ச் பிரசங்கத்திலே பேசியிருக்காங்க. ரெகுலர் செரிமனிக்கு பதிலா அந்த பிரசங்கத்துக்கு பதிலாக கட்சி ரீதியான பேச்சுக்கள் மட்டுமே பேசப்பட்டிருக்கிறது. அதை இவன் அந்த ஆயர் யாரும் பேசல, பாஸ்டர் பேசல, பாதிரியார் வெள்ளையங்கி பேசல. சர்ச்சு காங்கிரிகேஷன்ல லோக்கல்ல உள்ள கட்சியை சேர்ந்த சில பேர் அப்படியே பூசி மழுப்பி நம்மளாம் இப்பெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடணும் அப்படிலாம் பேசியிருக்காங்க. அப்ப போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த எல்லா கூட்டங்களுமே தேர்தல் பிரச்சார கூட்டமாகத்தான் கிட்டத்தட்ட தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இப்பதான் ஒரு வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த முறை அது வெளிச்சத்துக்கு தெளிவா வந்திருக்கிறது. ஏன்னா இந்த டிவிஷன் வந்ததுனால. அதனால ஒரு வகையில பார்த்தோம்னா இப்படி ஒரு பிளவு நல்லதுன்னு நினைக்கிறேன்.
அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது யோசிப்பான் இல்லையா? செம்மறியாட்டு கூட்டம் போல பாதியார கை காட்ட இடத்துல ஓட்டு போட்ட அந்த செம்மறியாட்டு கூட்டம் இப்ப முதல்ல வந்து ரெண்டா பிரிஞ்சு போயிருக்கு. 2 செம்மறியாட்டு கூட்டமா போயிருக்கு. ஒண்ணு வந்து அப்படியே விஜய் விஜய்னு போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், ஒரு சின்ன வித்தியாசம். அதனால இது ஜனநாயகமே இல்லையா, பெரிய கேலி கூத்தால இருக்கு. இதுல எங்க ஜனநாயகம் இருக்கு? அதனால இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவோம், முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் இல்லைங்களா? முல்லை வேற எப்படி எடுக்க முடியும்? ஹிந்துக்களும் இதே போல ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது இது மாறும். அப்படிதான் கவுண்டர் பண்ண முடியும், வேற வழி இல்லை. இல்லைன்னா ஹிந்து வில் பி அட் லாஸ்ட். நமக்கு இழக்கூடிய முனையில் நம்ம இருப்போம் இல்லைங்களா? அதனால ஹிந்துக்களும் ஓட்டு போடும்போது ஹிந்துக்களாக தன்னை நினைத்து கொண்டு ஓட்டு போடும். இப்ப ஹிந்துக்கள் வந்து மொட்டை அடிக்கிறான், அழகு குத்துறான். இப்ப கள்ளழகர் நிகழ்ச்சி எத்தனை லட்சக்கணக்கான பேர் போறாங்க. சித்திரை திருவிழால பல கூறுகள் தேர் திருவிழா லட்சக்கணக்கான பேர் போறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பழனி கோயில், அப்படி லட்சக்கணக்கான பேர் போகக்கூடிய ஹிந்துக்கள் முதல்ல தங்களை ஹிந்துக்கள் என்று உணரணும், ஹிந்துக்களாக வாழணும். இது கூட எல்லாரும் பண்றாங்க. ஆனால் ஓட்டு போட செல்லும் போது ஹிந்துவாக உன்னை நினைத்து கொண்டு யாருக்கு ஓட்டு பண்ண முடிவு பண்ணி ஓட்டு போடணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஹிந்துக்களுக்கிடம் வர வேண்டும். இதைத்தான் வீரத்துறை ராமகோபால் ஐயா தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பார். அதைத்தான் மீண்டும் பண்ண வலியுறுத்தார்.